லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் இப்ராஹிம். பெண் குயினும் தமிழ்நாடும் மிக முக்கியமாக கடந்த வாரம் உலக அரங்கில் ஒரு டாக்குமெண்ட்ரியினுடைய ஒரு சீன் எல்லாருடைய மனசையும் வெவ்வேறு திசைகளில் நோக்கி பயணிக்கக்கூடிய, அந்த மனசு எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்துறதுக்குரிய ஒரு ஃபிலாசபிக்கல் தாட் ப்ராசஸாக உருவாச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோரு மனதிலும் இருக்குது. அதை பற்றின ஒரு தெளிவான காணொளியாக இந்த காணொளி இருக்கும். தொடர்ந்து இணைந்து ஒரு ஃபிலாசபியை ஒரு மனிதன் எப்போ ஏற்றுக்கொள்வான் அப்படின்னா, அவன் ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருக்கணும், ஏதோ ஒரு ஆன்சைட்டியில் இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அவனுக்கு எதிர்பார்த்தது நடக்காமல் இருக்கணும், இல்லை எதிர்பார்த்தது நடந்து மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸான ஒரு மூடில் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஃபிலாசபிக்கலான தாட் ப்ராசஸை ஒரு மனிதனுடைய மனது அவ்வளவு தனக்குரியதாக எடுத்துக்கொள்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 2007 ஜெர்மனுடைய ஒரு டாக்குமெண்ட்ரி ப்ரொடியூசர் எடுக்கப்பட்ட அந்த டாக்குமெண்ட்ரி த என்கவுண்டர் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட்ரி மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை, ஒரு பெண் குயினுடைய அந்த காலனியிலிருந்து பிரிந்து சென்ற அந்த பெண் குயினுடைய அந்த வீடியோவை உலகத்தில் இருக்கிற எல்லோரும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கிற அத்தனை பேருடைய கண்கள்லையும் படாமல் அந்த வீடியோ போயிருக்காதுங்கிறது திண்ணமான எண்ணம். அப்போ இந்த பெண் குயின் என்ன சொல்ல வருது? பெண் குயின் யூஸ்வலாகவே ஒரு காலனியாக, கூட்டமாக இருக்கக்கூடியது, அது எப்போவுமே ஐஸுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியது, கடற்கரையில் வாழக்கூடியது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி அது அண்டார்டிகாவினுடைய வட துருவத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காலனிகளாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த கூட்டத்தில் இருந்து மிக முக்கியமாக அந்த என்கவுண்டர் அந்த டாக்குமெண்ட்ரியில் எடுக்கும் போது 2007 ஒரு விசித்திரமான ஒரு நிகழ்வை அந்த டைரக்டர் பார்க்குறாரு. அது என்னன்னா, எல்லா பெண் குயின்ஸும் தனது இரையை தேடி தனது காலனிகளோடு சேர்ந்து ஒரு சைடு வாக் பண்ணும்போது, நடக்கும்போது ஒரே ஒன்று மட்டும் சில தூரம் நடந்து சென்று பின்னாடி அதை திரும்பி பார்த்துட்டு 70 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு மலையை நோக்கி தனியாக செல்லும். அப்போது அந்த தெரிஞ்சிருக்காதா அந்த பெண் குயினுக்கு, இது சர்டைனாக ஒரு டெத்தை நோக்கி போகிறோம், சாவு நிச்சயம் அப்படிங்கிற ஒன்று தெரிந்தும் இந்த ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய கூட்டத்தில் சேராமல் தனியாக செல்வதற்குரிய காரணம் என்ன அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணோம்னா அது டிஸ்ஓரியன்டேஷன் அப்படிங்கிறாங்க. அவர்களுடைய அந்த பெண் குயினை பற்றி வரலாற்று பூர்வமாக பல ஆய்வுகளை செய்தவர்கள் அதற்கு ஒரு டிஸ்ஓரியன்டேஷன் இருக்கும், அது காலம் சென்று பல காலங்களில் அது எங்கே இதுனாலும் அது தனியாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக்கான ப்ரூஃபை கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம மக்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், ஈவன் அமெரிக்காவினுடைய அதிபர் மாளிகை முதற்கொண்டு, அமெரிக்காவினுடைய அதிபர் பெண் குயினை பிடித்து கொண்டு அமெரிக்காவினுடைய கொடியை எடுத்துக்கொண்டு கிரீன்லாண்டுக்கு செல்ற மாதிரி ஒரு படமும் வெளியாயிருக்கு. ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, 5ஆம் கிளாஸ் பாடப்புஸ்தகத்திலே இது தெளிவாக இருக்கும். ஒரு ஃபேக்ட் செக்ஸை அவங்க பண்ணுறதுக்கு தவறுனாங்கள் அப்படின்னா, ஏன்னா கிரீன்லாண்ட் இருக்குது தென் துருவத்தில் இருக்குது, ஆனால் இது வட துருவத்தில் மட்டும்தான், அண்டார்டிகாவில் மட்டும்தான் பெண் குயின்ஸ் வாழுங்கிற அந்த ஒரு பேசிக்கான செக்கையும் அவர்கள் செய்ய தவறிவிட்டாங்க. எது எப்படியோ அதை தூர விட்டுருங்க. ஸோ அந்த ஒரு டீட்டெயிலுக்குள்ளே போவாங்க. ஆனால் ஜியோ பாலிட்டிக்கலாகவும் சரி, உலக அரங்கில் நடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறு போர்களாக இருக்கட்டும், பல்வேறு இயற்கை பேரழிவுகளாக இருக்கட்டும், பல்வேறு துன்பகரமான நிகழ்வுகளாக இருக்கட்டும், எல்லா ஒட்டுமொத்த மக்களையும், உலகத்தில் வாழக்கூடிய மக்களில் கிட்டத்தட்ட 1.3 பில்லியன் மக்கள் ஆன்சைட்டியில், டிப்ரெஷனில் இருக்கிறதாக பல்வேறு ஆய்வறிக்கைகள் கூறுது. அப்போ உலகத்தில் 800 கோடி மக்களில் கிட்டத்தட்ட தோராயமாக 130-150 கோடி மக்கள் ஒரு விதமான பதட்ட சூழ்நிலையிலே இருக்கிறாங்க, ஒரு விதமான ஒரு டிப்ரெஷன் மூட்லேயே இருக்கிறாங்க. அப்படிங்கிறத தெளிவாக இந்த பெண் குயினுடைய அந்த சீனை வைத்து மிகப்பெரிய ஒரு வைரலான ஒரு மீம்ஸையும் சரி, வைரலான தாட் ப்ராசஸையும், வைரலான அவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய சிந்தனையை இந்த பெண் குயினுடைய அந்த மூவ்மெண்ட் தெளிவாக காமிச்சிருக்குது. ஏன்னா பல பேர் வாழ்கிறதுக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப கொடூரமாக இருக்கிறது, இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நம்ம தனித்துவமாக தெரிய வேண்டும் என்றால் நம்ம எடுக்கக்கூடிய பயணங்கள் தனியாக இருக்க வேண்டும், இந்த ஒட்டுமொத்தமான அந்த கூட்டத்தை எப்பவுமே ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிற அந்த கூட்டத்தை கூட நம்ம சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஈவன் தோ நம்மளுக்கு தெரிந்து கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தூரம் பெரிதாக இருந்தாலும் அது சர்டைனாக திரும்பி வர்றதுக்குரிய வாய்ப்புகளே இல்லைன்னு தெரிஞ்சால் கூட அந்த துணிவான முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறத பெண் குயின் சொன்னதாக ஒட்டுமொத்தமான இந்த சமூக வலைதளமும் கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறது. எது எப்படியோ, ஆனால் இதே பெண் குயினை போன்றுதான் தமிழகத்தையும் நான் பார்க்கிறதா நினைக்கிறேன்.
ஏன்னா தமிழ்நாடு வந்து 2000 ஆண்டுகளாக பல்வேறு அடிமைத்தனத்தை முன்னெடுத்து சென்றிருக்கக்கூடிய ஒரு விதமான அடக்குமுறை அரசியலையும் சரி, அடக்குமுறையான அந்த டிப்ரெஷன் மோடுக்கு தமிழர்களை சென்று சேர்த்த பல்வேறு ஆதிக்கத்தை வந்து எதிர்த்து மூர்க்கத்தனமாக இன்றைக்கு ஒரு 100 ஆண்டு காலமாக பல்வேறு சிக்கல்களை, அடிமைத்தனத்தை உடைத்து இன்னைக்கு தமிழ்நாடு வேறு ஒரு பாதையில் பெண் குயின் மாதிரி சென்று கொண்டிருக்கிறதற்கு மிக முக்கியமான ஆராய்ச்சி. பெண் குயின் மாதிரி சர்டைனான டெத்தை நோக்கி தமிழகம் செல்லவில்லை. தமிழகம் எடுத்த ஒரு முடிவு 100 ஆண்டு காலமாக இங்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசியலினுடைய நீட்சி வந்து பெண் குயின் மாதிரி டெத்தை நோக்கி போகாமல் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இன்றைக்கு வடக்கில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான இந்தியர்களினுடைய நிலைமைகளை பார்த்தீர்களானால் எல்லா விதத்திலையும் அவர்களுக்கான பிரசவத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு இறப்புகளாக இருக்கட்டும், பல்வேறு கல்வி சார்ந்த சூழ்நிலைகளாக இருக்கட்டும், தொழில் சார்ந்த சூழ்நிலைகளாக இருக்கட்டும், பெண்களுக்குரிய சுதந்திரமார்களாக இருக்கட்டும், ஆண்களுக்குரிய வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், இல்லை சுகாதாரமாக இருக்கட்டும், இல்லை ஒட்டுமொத்தமான ஹியூமன் லைஃப் இண்டெக்ஸ், டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுக்கு காரணிகளாக இருக்கக்கூடிய சுகாதாரத்தினுடைய மைய புள்ளியாக இருக்கக்கூடிய இந்த காற்றை முதற்கொண்டு, காற்று உட்பட இன்னைக்கு அத்தனையும் மாசுபடுத்தி வைத்திருக்கிறது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களும். அப்போ தமிழகத்தில் இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பெண் குயின் வரலாறு போன்ற இந்த தனித்துவமான இந்த பாதையை தேர்ந்தெடுத்ததுல மிக முக்கியமான காரணம் ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய இன்வேஷன், ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய இன்ட்ரோடக்ஷன் வந்து 1910கள் காலத்தில் நடைபெற்ற அந்த நீதி கட்சியினுடைய வரலாறு ஆரம்பம்தான் இன்றைக்கு திராவிட கட்சியினுடைய நீட்சியாகவும், அது அதிமுக, திமுக, அதற்கப்புறம் வந்த திராவிடத்தினுடைய சித்தாந்தத்தை கையில் எடுத்து கொண்டு வந்த மதிமுகவாக இருக்கலாம், இல்லை தேமுதிகவாக இருக்கலாம், இல்லை ஒவ்வொரு கட்சிகளும் திராவிடத்தினுடைய மைய கூறுகளை சென்று சேர்க்கிறதற்கு அவர்களால் முடிந்த அளவுக்கான பணிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள்ங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ தனித்துவமான இந்த பாதையினுடைய இந்த பெண் குயின் ஆரம்பித்து வைத்த அந்த பாதை எப்படி தமிழகத்திற்கு மிக ஒத்துப்போகுது அப்படின்னா, தமிழகத்தினுடைய அந்த நீட்சி வந்து இன்றைக்கு வட இந்தியாவை காரணம் காட்டிலும் எல்லா இண்டெக்ஸ்லையும் நான் சொன்ன மாதிரியே சுகாதாரத்தை எடுத்துக்கொள்ளா இருக்கட்டும், கல்வியில் எடுத்துக்கொள்ளா இருக்கட்டும், வேலைவாய்ப்பில் எடுத்துக்கொள்ளா இருக்கட்டும், ஒட்டுமொத்த உள்நாட்டினுடைய உற்பத்தியிலாக இருக்கட்டும், இல்லை ஒட்டுமொத்தனுடைய தனிநபர் வருமானத்தில் இருக்கட்டும், இல்லை பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கட்டும், சுகாதாரம், எல்லாத்துலேயுமே இன்னைக்கு தமிழகம் டாப் 3ல, அதுவும் மோஸ்ட் ஆஃப் த இண்டெக்ஸில் டாப் 1, 2ல் இருக்கிறதுக்கு கூடிய காரணம் அன்றைக்கு தமிழ்நாடு எடுத்து வைத்த இருமொழி கொள்கையும் ஒரு காரணம். ஸோ இது அத்தனையுமே வந்து தமிழ்நாடு எப்போவுமே பெண் குயின் போன்று தனியாகவே பயணித்ததனுடைய நீட்சி தான் அப்படிங்கிறது தான் இந்த பெண் குயினையும் தமிழ்நாடையும் தமிழ்நாட்டு மக்களையும் வந்து ஈக்குவேட் பண்ணுறது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. எது எப்படியோ அந்த பெண் குயின் வந்து சர்டைனாக டெத்தை நோக்கி போயிருக்குது. ஆனால் இன்றைய தமிழகத்தினுடைய இந்த பெண் குயின் ஆட்டிடியூட் ஒட்டுமொத்தமாக 8.5 கோடி மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்குது. வட இந்தியாவை காட்டிலும் தென்னிந்தியர்கள் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் பெரிய ஆளுமைகளாகவும், தமிழ்நாட்டில் பெரிய ஆளுமைகளாகவும், மருத்துவர்களாக, ஆசிரியர்களாக, சயின்டிஸ்டாக, பொறியாளர்களாக, ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு வேலைகளிலுமே இன்றைக்கு தமிழர்கள் வந்து கோலோச்சுறதற்குரிய மிக முக்கியமான காரணம் பெண் குயின் ஆட்டிடியூடை அன்றைக்கே எடுத்த நீதி கட்சியினுடைய தொடர்ச்சியாக வந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சி அதிகாரங்கள் தான். இதை ஒட்டுமொத்தமாக சிதலமடையக்கூடிய பல்வேறு கால சூழ்நிலைகள்லையும் அதே 2000 ஆண்டுகளாக யார் இங்கே வந்து ஒட்டுமொத்த அப்ரஷனையும் ஒட்டுமொத்த அடக்குமுறையையும் பண்ணி வச்சிருந்தாங்களோ அவர்கள் திருப்பியும் வேற வேற ரூபங்கள் மூலியமாக இந்த பெண் குயினை கொல்றதுக்காக கையில் ஈட்டியுடனும் கையில் ஆயுதங்களுடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். 2026 இந்த பெண் குயின் தமிழகத்தை காக்கப் போகிறதா இல்லை தமிழகத்தை வீழ்வடிக்கப் போகிறதா அப்படிங்கிறதை தொடர்ந்து கணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனில் நானும் ஒருவன் அப்படிங்கிற பார்வையில் அடுத்தடுத்த காணொலியில் லீடர்ஸ் சேனலில் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.